ஒரு சிலர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த இடம் ஒரு வறட்சியான இடம், இங்கே நாம் ஒரு வியாபாரம் செய்வோமானால் அது வளராது, அல்லது ஒரு விவசாயம் செய்வோமானால் அது வளராது, இந்த இடம் ஒரு மோசமான இடம். அல்லது இன்னும் ஒரு சிலர் பேசுவதை கேட்டிருக்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள், அது ஒரு ஒரு வறட்சியான இடமாச்சே, அங்கே எப்படி ஊழியம் வளர்கிறது என்று சொல்லி, அங்கே எப்படி ஆத்துமாக்கள் வருவார்கள் என்று சொல்லி பல்வேறு விதங்களிலே அவர்கள் சொல்வதுண்டு. உங்களுக்கு பழக்கமில்லாத இடம் அல்லவா, இங்கே எப்படி நீங்கள் வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லி பல விதங்களில் ஒவ்வொருவரும் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். இங்கே ஆதியாகமம் 47:27 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே அவர்கள் நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவர்கள் எகிப்திற்கு வந்ததே பஞ்சம் பிழைக்கதான். ஆனாலும் அங்கே குடியிருந்து, யோசித்து பாருங்கள், எகிப்தியர் எல்லாரும் தங்களுடைய நிலங்களை விற்று காணிக்கைகளை தானியங்களை வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இஸ்ரவேலரோ அவர்கள் நிலங்களை எல்லாம் அவர்கள் கையாட்சி செய்து மிகவும் பழகி பெருகினார்களாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இடம் எப்படிப்பட்ட இடம் என்பது ஆண்டவருக்கு பொருட்டல்ல. எந்த கால சூழ்நிலை என்பது ஆண்டவருக்கு பொருட்டல்ல. நீங்கள் எந்த நிலைமையில் அங்கே போய் இருக்கிறீர்கள் என்பது ஆண்டவருக்கு பொருட்டல்ல. எங்கே இருந்தாலும் உங்களை வளர பண்ணுவதற்கு, உங்களுடைய வியாபாரத்தை வளர பண்ணுவதற்கு, உங்களுடைய தொழிலை வளர பண்ணுவதற்கு, உங்களுடைய சபையை வளர பண்ணுவதற்கு, உங்களுடைய குடும்பத்தை வளர பண்ணுவதற்கு, உங்களுடைய பொருளாதாரத்தை வளர பண்ணுவதற்கு நம்முடைய தேவனால் முடியும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மை வளர பண்ணுகிற, எல்லா இடங்களிலும் நம்மை வளர்ச்சி அடைய செய்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார்.